இப்போ வந்து சட்டமன்றத்தில் நேற்று பேசினாங்க. அப்போ வந்து நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல் முறையாக வந்து விஜய் அவர்களை பார்த்து தாவேகா தலைவர்னு சொல்லிட்டாரு. விஜய் அவர்கள் தாமதமாக வந்தார் என்று சொன்னார் என்றால் இதற்கு காரணம் அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட காரியத்தை அவரே வாசித்திருந்திருப்பார். ஜோசப் விஜய் அவர்கள் கூட பார்த்தே தானே எல்லா மாநாட்டிலையும் படிச்சு. அவரை வந்து நான் குறை சொல்ல முடியாது ஜோசப் விஜய். ஏன்னா தமிழ்நாடு ஊழல் பண்ண மாதிரி திமுக அரசு தமிழ்நாடு தலைகுனியை விடமாட்டேன்னு சொல்லி இப்போ பெரிய ஒரு நிறுவனத்தையே தலைகுனி வச்ச மாதிரி பேசிட்டு வராங்க. அசிங்கமாயிடுச்சு, திமுகவுக்கு கேவலமாயிடுச்சு. அப்போ இது வரைக்கும் நாங்கள் முதலீடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டதெல்லாம் பொய்யாகிவிட்டது. பெண்களுக்கு 1000 தராங்க, மகளிர் பயணம். பிச்சைக்காரங்களா நீங்களா? அப்போ ஐயோ என்ன சார் இப்படி கேட்குறீங்க? பெண்கள் நீங்களா பிச்சைக்காரங்களா? இந்த பஸ் பார்த்தது இல்லையா நீங்க? பிங்க் பஸ் சார், அது பார்த்திருக்கேன், நானே அதுல போயிருக்கேன். அப்ப லிப்ஸ்டிக் பஸ் தானே அது? சார் அது பிங்க் பஸ், பெண்கள் பஸ்ன்னு சொல்லணும். அழகா வந்து அவங்க அந்த கட்சியிலே வச்சிருக்காங்க மகளிர் பயணம்னு சொல்லி. அதையே நீங்க இப்படி கொச்சப்படுத்திட்டு வரீங்க. நான் லிப்ஸ்டிக் பயணம் அப்படி நான் சொல்றேன். இப்போ கிரீன் கலர் அடிச்சா அப்ப மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போற பஸ்ன்னு சொல்லுவீங்களா நீங்க? இன்று நம்முடன் பேராயர் குணசேகரன் சாமுவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து அதிமுக சட்டமன்றத்துக்கு வந்து கருப்பு பேட்ஜ் அணிஞ்சு வந்திருக்காங்க. நேற்று கிட்னி திருட்டுன்னு சொல்லி ஒரு பேட்ஜோட வந்திருக்காங்க. இது எதை வச்சு அவங்க அது மாதிரி பேட்சாக போட்டு வராங்க? அதாவது திமுகவுடைய அரசாங்கம் சரியில்லை என்பதற்கு, அந்த நிர்வாகம் எப்படி செயல்படணும் என்பதை காண்பிப்பதற்காக சட்டமன்றத்தில் இப்போ ஏதாவது இவங்க பேசினா உடனே என்ன பண்ணுவாங்க, இவங்களை தூக்கி வெளியே போட்டுருங்கன்னுவாங்க. ஆமாம், லைவும் கட் பண்ணிடுறாங்க. ஏதோ கேள்வி கேட்டால் இவங்களை அப்புறப்படுத்துன்றாங்க. உடனே சபாநாயகர்னு சொல்ல நிறுத்துங்க போதும், உடனே ஆளுங்கட்சி பேசட்டும்னு ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம ஏன் இடம் கொடுக்கணும், அதை நாம் வந்து நம்முடைய செயல்லையே காண்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பேட்ச் அணிகின்றார்கள். அப்புறம் கிட்னி திருடு, இது வந்து புதுசு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் முந்தைய ஒரு காலத்தில், நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முந்தையே இதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதே ஒரு பிரச்சனை வந்துச்சு. கிட்னி திருடுறாங்க, இப்போ அது மறுபடியும் செயலாக்கி கொண்டு இருக்கின்றாங்க. அதையும் காண்பிப்பதற்காக, எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக இதை இப்படி அணிந்து கொள்வது ஒரு சரியான ஒரு காரியம்தான். இதை அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியிலே நான் பாராட்டுகின்றேன். சரி சார். இப்போ வந்து சட்டமன்றத்தில் நேற்று பேசினாங்க. அப்போ வந்து நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல் முறையாக வந்து விஜய் அவர்களை பார்த்து தாவேகா தலைவர்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இது கரூர் பிரச்சனைக்கு காரணம் வந்து விஜய் லேட்டாக போனது தான் காரணன்ற மாதிரி அங்கே பதிவு பண்ணார். இது எந்த இதில் இருந்து அவர் சொல்லியிருக்காரு? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அருமையான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் ரொம்ப நல்லவர், முதல் காரியம். அடுத்தது, அவருக்கு அறியாம தான் சில காரியம் நடந்துகிட்டே இருக்குது. அவர் மனித நேயம் மிக்கவர். இப்போ பல காரியங்கள் நடக்குதுன்னா அவருக்கு தெரிஞ்சிருந்தா மனித நேயத்தோடு கூட அதை எப்படி கையாளணும்னு சொல்லி அவருக்கு நன்றாவே தெரியும். இப்போ இந்த ஒரு வார்த்தையிலே நீங்க ஆச்சரியப்பட்டு நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க. தாவேகா தலைவர்னு சொல்லி அருமையான ஜோசப் விஜயை அவர் குறிப்பிடுகின்றார் அப்படின்னு. அப்போ தாவேகா என்கின்ற கட்சியை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு இதுதான் ஒரு அர்த்தம். ஆனால் இதுவரைக்கும் அவரை பேச விடாதபடிக்கு சிலர் அவரை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர் வந்து நான் தான் சொல்லுவேன், ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி. அருமையான தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பழம்பெரும் அரசியல்வாதி. யார் அரசியலுக்கு வந்தாலும் அவர்களை வாழ்த்தி வரவேற்க கூடியவர். ஆனால் அப்படி செயல்படுத்தாதபடிக்கு சிலர் இவரை வந்து, அதான் சொல்ல, அவரை சுற்றி இருக்கின்ற சிலர் இவர் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றவரை செயல்படுத்தாதபடிக்கு அவருடைய உடல் பலவீனத்தினாலே அவரை எதுவும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகின்றார்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த கரூர் சம்பவத்திற்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் சொன்னார். காரணம் அவர் லேட்டாக வந்தார், தாமதமாக வந்தார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கொஞ்சம் அந்த சொல்கிற இடத்துல அந்த அவருடைய முன்னாடி இருந்த
அந்த பலகையில் ஏதாவது குறிப்பு எழுதப்பட்டிருந்திருக்கும், யாரோ பேப்பரில் எழுதி கொடுத்துருப்பாங்க. அவராகவே இதை சொல்ல மாட்டார். எந்த ஒரு தலைவருமே கையில பேப்பர் இல்லாம பேசுற மாதிரி இல்லையே தமிழ்நாடு அரசியல்ல. அதாவது கொஞ்சம் பழசை எடுத்து பாருங்க. இப்போ பேசுறவங்க கையில வச்சு பேசுறாங்க. ஏன் இப்போ எடப்பாடி பழனிசாமி இதுக்கு போறாரு, சுற்றுப்பயணம் போகும்போது அவர் ஒன்றும் பேப்பர் வச்சு படிக்கலையே. சில குறிப்புகள்லாம் பார்த்து தானே சார் படிப்பாரு. குறிப்புகள் எழுதலாம், இது வாசிக்கிறார், அப்படியே எழுதப்பட்ட காரியத்தை அப்படியே வாசிக்கிறார். அதுதான் நான் தவறு நான் சொல்ல வரேன். விளங்குதா? ஜோசப் விஜய் அவர்கள் கூட பார்த்தே தானே எல்லா மாநாட்டிலையும் படிச்சு. அவரை வந்து நான் குறை சொல்ல முடியாது ஜோசப் விஜய். ஏன்னா பார்த்து வாசிக்கிறாருன்னா அவர் ஸ்கிரிப்ட் எழுதி அதை வாசித்து நடித்து பழக்கப்பட்டவர், அரசியலுக்கு புதுமையானவர். ஆனால் அருமையான மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வயசுக்கேற்ற அரசியல், அதே அனுபவம் அவரெல்லாம் பார்க்காம எதுனாலும் சொல்லிடுவார். ஏன்னா எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ஸில் தமிழ்நாடு குறித்து வைத்திருக்கின்றவர். அருமையான காலம் சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களே அருமையான இந்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை பாராட்டினார்கள். இதற்கெல்லாம் அருமையான பேச்சாளர், அரசியல் பேச்சாளர் என்று சொல்லி பாராட்டி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கிற சமயத்தில் அருமையான மு.க. ஸ்டாலின் அவர்கள் கரூர் இதில் விஜய் அவர்கள் தாமதமாக வந்தார் என்று சொன்னார் என்றால் இதற்கு காரணம் அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட காரியத்தை அவரே வாசித்து இருந்திருப்பார். ஏன் அவர் முன்னாடியே ஒன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்க மாட்டாரா? என்னது முன்னாடியே ஸ்கிரிப்டை பார்த்துட்டு வாசிக்க மாட்டார். நடிகர் இல்லைங்க, அவர் முதலமைச்சர் நடிகர் இல்லை, மனித நேயம் மிக்கவர். மறுபடியும் நான் சொல்றேன், இந்த 4.5 ஆண்டு ஆட்சிகளிலே முதல் 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா ஆட்சி அவர் கையில் இருந்தது. பிற்பாடு 7வது மாதத்தில் ஆட்சி அவர் கையில் இல்லை. 4 ஆண்டுகள் இந்த ஆட்சி அவர் கையில் இல்லை. இவர் மனித நேயம் மிக்கவர். அதனால்தான் எனக்கு நன்றாக தெரியும் திரு ஸ்டாலின் அவர்கள் மிக மிக நல்லவர். ஆனால் அவர் கையில் இருந்த ஆட்சி பறி போய்விட்டது, மற்றவர்கள் கைகளில் போய்விட்டது. அதனால் ஆட்சி அவர் கையில் இல்லை. அடுத்தது அவர் சொல்லக்கூடிய அந்த காரியமானது ஒரு தவறான காரியம். நான் என்ன சொல்கிறேன், போன பேட்டியில் நான் சொன்னேன் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. நான் என்ன சொன்னேன், ஒருவேளை இந்த அரசாங்கம் நிர்வாகத்தில் சிறந்ததாக இருந்தால் தாமதமாக வந்த ஜோசப் விஜயை நிறுத்தி திரும்பி போப்பா, நீ சொன்ன நேரத்திற்கு நீ வரவில்லை, இப்போ கூட்டம் அதிகமாகிடுச்சு, இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுச்சு, தடுத்திருக்கலாமே. அந்த இடத்துல தடுத்தாதான் சொல்லுவாங்க இல்லையா, வேணும்னே வந்து திமுக எங்களை சொல்லுது, இந்த மாதிரி தடுக்குது, எங்களை வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது, நாங்கள் ஆட்சிக்கு வர்றது திமுகவுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. எப்படி சொன்னாலும் இப்படிதான் சொல்ல போறாங்க. இப்போ இவ்வளவு சம்பவம் நடந்த பிற்பாடு அதே தான், சம்பவம் நடக்காவிட்டாலும் அதே தான். நான் என்ன சொல்ல வரேன், உண்மையாவே நிர்வாகத்திறன் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்கணும், உங்களுக்கு கொடுத்த டைம் நீங்கள் வந்து வரணும்னு சொல்லியிருந்தீங்க, அப்போ நீ தடுத்து நிறுத்திருக்கலாமே. இப்போ நாமக்கல்ல அவர் முடிச்சாரு, முடிச்ச பிற்பாடு அந்த பரப்புரையை முடிச்சவொடனே கொஞ்சம் தூரம் சுத்த விட்டு தான் அவரை போக வச்சிருக்கிறாங்க. இப்போ கூட தாமதம் ஏற்படுத்துறது யாரு? இப்ப கூட சுத்தி வச்சுதான் கூட்டு போயிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த இடத்துல வந்து நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க, பின்னாடி வராங்க, அதனால போலீஸ் வந்து அவங்கள சேஃபா தாமதம் ஆகுது இல்ல. அப்ப யாரால் தாமதமாச்சு? காவல்துறை. அப்ப ஏன் நீங்க அவரை சொல்றீங்க, விஜய் ஏன் தவறா சொல்றீங்க? நீங்க அந்த இடத்துல அவர் நிறுத்தி கேட்கணும்ல, ஏன் எங்களை சுத்தி போக வைக்கிறீங்கன்னு. எப்படி கேட்க முடியும்? எப்படி கேட்க முடியும்? அதாவது இப்போ நீங்கள் போறீங்க, நீங்கள் ஊருக்கு போறீங்க, சரியா? திடீர்னு பஸ் என்ன பண்ணுறான், டைவர்ட் பண்ணி விடுறான். நீங்கள் இறங்கி காவல்துறையை கேட்பீங்களா, ஏன் பஸ்ஸை டைவர்ட் பண்ணி விடுறேன், நான் சீக்கிரம் போனேன், டைமுக்கு போனேன், ஏன் பஸ்ஸை டைவர்ட் பண்ணி கேட்க முடியுமா? அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு இல்லை, ஆனால் விஜய் அவர்களுக்கு இருக்குல்ல. நிச்சயமா கிடையாது. அரசியலில் புதுசு அவர், நிச்சயமா கிடையாது. கேட்கலையா? கூட இருக்கவங்க எல்லாமே அரசியலுக்கு புதுசு. விஜய் கூட இருக்கும் யார் அரசியல் பழம்பெரும் ஆட்கள் யார் இருக்கிற? யாருமே இல்லையே. எல்லாமே புதுமை, புது ஆட்கள், புது முகங்கள் எல்லாமே. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு குழப்பங்கள். அதில் நேரம் அந்த கட்சி எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ போயிருக்கும். புது முகங்களை வச்சு எப்படி விஜய் வந்து ஒரு அரசியலுக்குள்ள வரணும்னு நினைச்சாரு? அவருக்கு என்னன்னா, இப்போ நல்ல கேள்வி கேட்டீங்க. அருமையான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எந்த கட்சியில இருந்தாரு? அதிமுகல இருந்தார். அதிமுகவில் அவர் இருக்கும்போது தான் என்ன பண்ணாங்க, திமுகல இருந்து அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனால தான் இப்போ 8 மாதங்கள் சிறைச்சாலைக்கும் போனாரு. ஆனா இப்போ எங்க இருக்கிறாரு அவரு? திமுகல இருக்கிறாரு. அடுத்தது அருமையான அமைச்சர் சேகர் பாபு எந்த கட்சியில இருந்தாரு முன்னாடி? அதிமுகல. அப்போ அவரையே இங்க சேர்த்துக்கிட்டு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. அப்ப இவங்க 2 பேருமே யார் தான்? ஏற்கனவே அரசியல்ல இருக்கிறவங்க பழைய ஆட்கள். அதனாலதான் திமுக பேர் கெட்டு போச்சு. யாரை வேணா கேளுங்க, எங்க திமுக பேர் கெட்டதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா ஒன்னு செந்தில் பாலாஜி, இன்னொன்னு சேகர் பாபுன்னு.
இவங்க 2 பேர் யாரு? வேற கட்சியிலிருந்து வந்தவங்க. சரி, அந்த கட்சியிலே வெறுக்கப்பட்டவர்கள், அந்த காட்சியிலே தள்ளி வைக்கப்பட்டவர்கள் இவர்கள் 2 பேருமே. ஆனா திமுகல அதிக முகம் காட்டுறது இவங்க 2 பேரு தானே. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்ப திமுகவுடைய பேர் கெட்டதுக்கு காரணமே இவங்க 2 பேர் தானே. அதனால தான் அருமையான தம்பி ஜோசப் விஜய் அவர் புது கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த பழைய அரசியல்வாதிகள் எல்லாம் கிட்ட சேர்க்கல. ஒரு புது வகையான ஆட்களை வைத்து நம்முடைய கட்சியை ஆரம்பித்து மக்களுக்கு சேவை செய்யலாம் என்ற எண்ணத்தோடு கூட அவர் ஆரம்பிச்சிருக்கார். சரியா? சரி சார், சரி சார். இப்போ செந்தில் பாலாஜி பத்தி பேசணும்னு எனக்கு இந்த கேள்வி தோணுது. மதுரையில மேயர் அவர்கள் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட பதவியவே ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் அவரோட அமைச்சர் பதவியில் இருக்கும்போது பல ஊழல் பண்ணியிருக்காரு, ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஆனா திருப்பியுமே அவருக்கான அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அப்போ மேயர் பண்ணா ராஜினாமா பண்ணணும், அமைச்சர் பண்ணா அவருக்கு பதவி நீடித்தே வருமா? மறுபடியும் அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். செந்தில் பாலாஜி மேல வழக்கு தொடுத்தது யாரு? அதிமுக ஆட்சி இருக்கும் போது திமுக தான் தொடுத்த வழக்கு அது. சரி, அதனாலதான் சிறைச்சாலைக்கு போனார். இப்ப அதனால திமுக என்ன சொல்லுவாங்க? எங்க அமைச்சரை நாங்களே ஜெயிலுக்கு அமைச்சு நாங்களே திரும்ப அமைச்சர் ஆக்கிடுறோம் அப்படின்றாங்க. ஆனா இந்த அம்மா யாரு? மேயர் அம்மா. இவங்க ஏற்கனவே திமுகல இருக்கிறவங்க. சரியா? இப்போ இந்த அம்மா எந்த ஊருக்காரங்க? மதுரைக்காரங்க. மதுரைக்காரங்களாம் எப்பவுமே சிறந்தவங்க, நேர்மைக்கு உண்டானவங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நேர்மையா ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. என் கணவர் தவறு செய்ததற்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். அல்ல இப்படி சொல்லியிருந்திருக்கலாமே, என் கணவர் தாங்க தவறு, அவர்த்துக்கு உள்ள போடுங்க, என்னாவது பண்ணீங்க, நீங்க விசாரணை கமிஷன் வச்சுக்கிடுங்க, சிபிஐ ரைடு கூட வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்திருக்கலாமே. அதான் சொல்லுவாங்க, மதுரையை காத்த கண்ணகின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு கண்ணகி. அதனால நம்ம பாராட்டணும் அந்த அம்மாவை. ஆனா இவைகளெல்லாம் மைனஸ் பாயிண்ட் யாருக்குன்னா திமுகவுக்கு. வழங்குதா? ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன், கொள்ளடிக்கிறான் நானே சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இப்போ அதுல இது ஒரு பாயிண்ட். ஆக அவங்க கொள்ளையர்கள் என்பதை நிரூபித்து விட்டார்கள். சரி சார், இப்போ ஊழல்னு சொல்லும் போது இன்னொரு கேள்வி. சட்டமன்றத்தில் அதிமுக ஆட்சின்னு இருக்கப்போ 1.5 லட்சக்கணக்கில் கடன் வாங்கி வச்சிருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க தான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம், 1 லட்சம் வட்டி கட்டுறோம் அப்படின்ற மாதிரி தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காரு சட்டமன்றத்தில். சரி, அப்போ திமுக இதுக்கு வாங்கின கடனுக்கு இப்போ அடுத்து அதிமுக ஆட்சி அமைச்சா அவங்க தானே கட்டணும். அப்போ இந்த வார்த்தை அவங்க சொல்லுவாங்களா இல்ல? இது பாருங்க, அருமையான டாக்டர் கலைஞர் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, கஜனாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி டாக்டர் கலைஞர் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம். சரி, அவங்க தான் காலி பண்ணாங்க. அப்ப நீங்களாவது அந்த கஜனாவை சேர்த்து வச்சிருக்கலாமே இல்லையா? நீங்களும் அதை சேர்த்து வைக்கலையே, நீங்களும் மறுபடியும் கடனை வாங்குறீங்க. இப்போ நீங்க கடனை வாங்குறீங்க, யாருக்கு வாங்குறீங்கன்னு தெரியல. நம்முடைய டாஸ்மாக் கடைகளில் ஒரு நாளைக்கு எத்தனையோ கோடி வருது. இந்த கோடிகள் எங்க போகுது? ஒண்ணுமே விளங்கலையே. அந்த கோடிகளை கொண்டு போய் கடன் அடைக்கலாமே. எப்படிதான் அரசாங்கம் தான். யார் அரசாட்சி செய்தானே, அந்த கட்சி செய்தானே, இந்த கட்சி செய்தானே, அரசாங்கம் மக்களுக்காக இருக்கின்றது. ஆக மக்கள் மேல் சுமையை குறைப்பதற்கு என்ன வகையில நம்ம எடுக்கலாம் முயற்சிகளை எல்லாம் சிந்திக்க வேண்டுமே தவிர, அவன் கடன் வச்சான் நான் வட்டி கட்டுறேன், திரும்ப நீ கடனை வச்சனா நீ தான் வட்டியை கட்டணும், அல்ல நீ தான் கடன் அடைக்கணும்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சுகள் இல்லையா? தங்கம் தென்னரசு யாருக்குரியவர்? திமுக அமைச்சர். சரியா? இவர் என்னதான் சொன்னாலும் இவர் வீட்டுக்கு போறாரு. அவரு நல்லாவே தெரியும், நான் வீட்டுக்கு போறேன். ஏதாவது ஒண்ணு சொல்லிவிட்டு சட்டமன்றத்தில் ஏதாவது ஒண்ணு பேசணும், அமைச்சர் இருக்க ஏதாவது ஒண்ணு பேசுறாரு, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு பேச்சு அங்கே எடுபட போதானா ஒண்ணுமே கிடையாது. சரி சார், அடுத்து ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துல தமிழ்நாடு ஊழல் பண்ண மாதிரி திமுக அரசு தமிழ்நாடு தலைகுனிய விடமாட்டேன்னு சொல்லி இப்போ பெரிய ஒரு நிறுவனத்தையே தலைகுனி வச்ச மாதிரி பேசிட்டு வராங்க. இது எந்த விதத்துல சாத்தியம்? அதாவது என்னன்னா, ஃபாக்ஸ்கான் அருமையான முதலமைச்சர் தான் சொன்னாரு, அவங்க முதலீடு பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதாவது முதலமைச்சர் சொன்னதில் நாங்கள் வெளிநாட்டுக்கு போனப்போ ஃபாக்ஸான்ற கம்பெனியை இப்போ தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஃபாக்ஸானுடைய சிஇஓ கிளீனாக சொல்லிட்டார், எங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் சம்பந்தமே கிடையாது, எந்த முதலீடும் நாங்கள் தமிழ்நாட்டில் பண்ணவில்லை, தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சிஇஓ கரெக்டாக சொல்லிட்டார். அப்போது ஏற்கனவே நான் சொன்னதான் மறுபடியும் நான் சொல்கிறேன், தமிழக முதலமைச்சர் நல்லவர், ஆனால் எழுதி கொடுத்ததை வாசிக்கிறாரு, அதனால் அவருக்கே
என்ன பண்ணுறேன்னு அவருக்கே தெரியாது. இது ஒரு பெரிய தலைகுனிவு, அசிங்கமாயிடுச்சு, திமுகவுக்கு கேவலமாச்சு. அப்போ இது வரைக்கும் நாங்கள் முதலீடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டதெல்லாம் பொய்யாகிவிட்டது என்பது நிரூபணமாகிவிட்டது. சரிங்களா? சரி சார். அடுத்து வந்து இன்பநிதி அவர்கள் படத்துல நடிக்க போறதா பேர் வருது, பேச்சு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் உதயநிதி அவர்களும் வந்து தன்னோட அப்பா ஆட்சிக்கு வந்தப்போ படத்துல இருந்தாரு. அடுத்து இப்போ துணை முதல்வரா ஆயிட்டாரு. இதுக்கு அடுத்த தலைமுறையா இன்பநிதி அவர்கள் சினிமாக்கு போறாரு. மீண்டும் அரசியல்ல வந்துருவாரா? துணை முதல்வரா வருவாரா? ஸ்டாலின் சினிமா நடிகர் தான். படம் ஓடி இருக்கா? படம் ஓடி இருக்கு. நல்லா ஓடிச்சா? நல்லா ஓடிச்சா, நல்லா ஓடலாம். அந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அவரும் நடிகர், படம் ஓடிச்சு, பல படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு, திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அடுத்ததுனாலதான் அதை பார்த்துதான் அவருடைய மகன் உதயநிதி என்ன பண்ற, சினிமா துறையில இறங்குறாரு. சினிமா துறையில இறங்கி பல கோடிகள்ல சம்பாதிச்சிட்டாரு. இப்ப அதை பார்த்தா இன்பநிதி என்ன பண்றாரு, இப்ப அப்பாவுடைய வழியில வந்தவர் தான் உதயநிதி. உதயநிதி கொஞ்சம் வித்தியாசமா எடுத்தார், சினிமா துறையில் வேற மாதிரி இறங்கினாரு. இப்போ இன்பநிதி என்ன பண்ணணும், அப்பாவு சேர்த்து வச்சிருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை என்ன பண்ணணும், இன்பநிதி காப்பாற்றணும். ஸோ அதே வழியில போறாரு. ஆனா இந்த பணத்தெல்லாம் காப்பாற்றணும்னா என்ன வேணும், அரசியல் வேணும். அரசியல் இல்லாம பணத்தை காப்பாற்ற முடியாது. ஆக இவங்களுடைய சொந்த பணத்தை காப்பாற்றுவதற்காக தான் இன்றைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி. அடுத்தது அவர் தான் முதலமைச்சரா வரணும்னு ஆசைப்படுறாரு. அதற்கு முன்பதாகவே நாம் என்ன பண்ணுவோம், திமுகவை வீட்டுக்கு அனுப்பி விடுவோம். அதனால அவருடைய கனவுகள் நனவாகாது. சரியா? அதனால இவங்களுடைய திட்டங்கள்லாம் இனிமே நிறைவேறாது. இதோட 2026 திமுக வீட்டிற்கு போய்விட வேண்டியதுதான். ரெஸ்ட் இன் பீஸ் நாங்கள் சொல்லுவோம். நிரந்தரமாக நீங்கள் உறங்கலாம். அன்புமணி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, திமுகவுக்கு தாளம் போடுறவங்களுக்கு தான் சட்டசபையில நல்ல ஒரு மரியாதைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எந்த மாதிரியான தாளம் போட்டா சட்டசபையில? உண்மைதானே அவர் சொல்றது. அதாவது டாக்டர் அன்புமணிக்கு உண்மையான ரகசியங்கள் எல்லாம் தெரியும் திமுகவை பற்றி. ஏன்னா கூட இருந்தவங்க தான், அவங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அடுத்தது மத்தியில் அவர் அமைச்சராகவும் இருந்தவர், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அப்போ இப்போ இருக்கின்ற திமுக சகோதரர்கள் சகோதரிகள் அங்க பாராளுமன்றத்தில் என்னென்ன பண்ணுவாங்க எல்லாமே டாக்டர் அன்புமணிக்கு நன்றாகவே தெரியும். இவங்கெல்லாம் நல்லா, இவர்களுக்கு நல்ல என்ன சொல்றது, நல்ல நண்பர்கள். இப்போ நீங்க எனக்கு நண்பியா இருந்தா உங்களுடைய போக்கு, உங்களுடைய பேச்சு, உங்கள் நடவடிக்கைலாம் எனக்கு கட்டாயம் எனக்கு தெரிஞ்சிடும். அது சாதாரணமாக தெரிஞ்சிடும். இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு எல்லாமே தெரியும். அடுத்தது இந்த அவர் சொல்கிறார் இல்லையா, தாளம் போடுறதுலாம் இன்னும் எத்தனை மாதம் மிஞ்சி போனால் 5 மாதம். அவர் சொல்லுவது உண்மைதானே. திமுக தாளம் போட்டுக்கிட்டு ஓட்டலாம் கதையை, ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே போயிட வேண்டியது தான். முடிஞ்சு போச்சு கதை. நிச்சயம் வீட்டுக்கு போவாங்கன்னு உறுதியாக இருக்கீங்க? நிச்சயம் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன் தமிழ்நாடுன்னு சொன்னாலே வந்து திமுக தான் தமிழ்நாட்டின் முதன்மை இடத்துல இருக்குன்னு பேச்செல்லாம் வருது மக்கள் கிட்ட இருந்து. அதெல்லாம் வந்து இருந்தது, நானும் அப்படிதான் சொன்னேன். ஆனா இப்போ 4 வருஷமா தலைகீழ மாறிடுச்சு. ஏன் இந்த 1 வருஷம் நல்லா தானே பண்ணுது திமுக? இந்த 1 வருஷம் என்ன பண்ணாங்கம்மா, இதை வாங்கி உங்களுக்கு கொடுத்தாங்களா என்ன? அப்படி இல்லை, பெண்களுக்கு 1000 தராங்க. மகளிர் பயணம். பிச்சைக்காரங்களா நீங்களா? அப்போ ஐயோ என்ன சார் இப்படி கேக்குறீங்க? பெண்கள் நீங்களா பிச்சைக்காரங்களா? இல்ல அவங்க அப்படி திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல. நல்லா அவங்க நல்லா தெரியுது, பெண்கள்லாம் பிச்சைக்காரங்க. அதனால திட்டங்களை பெண்களுக்காக நான் கொண்டு வருவேன். 1000 ரூபாய் கொடுத்துட்டா உடனே பல்ல இழிச்சிட்டு வந்துருவீங்க ஓட்டு போடுறதுக்கு. இலவசமா பேருந்து கொடுத்துட்டா உங்க வாக்கு சாவடிக்கு இலவசமா நீங்க பஸ் ஏறி போய் ஓட்டு போட்டு வந்துருவீங்க. அப்போ நீங்களாம் கேவலமானவங்க தானே அர்த்தம் பெண்கள். ஏன் சார் பெண்களை இப்படி சொல்றீங்க? நான் சொல்லமா, உங்களை அப்படி ஆக்கி வச்சிருக்கிறாரு திமுக. அப்படி நினைக்குது உங்களெல்லாம், நான் சொல்லல. ஐயோ பெண்கள்லாம் தெய்வமா? நான் நினைக்கிறது பெண்கள்லாம் தெய்வம். அதிமுக தலைவர் திமுக அப்படி நினைக்குது உங்களை நான் சொல்ல வரேன். அதிமுக தலைவர் வந்தாலுமே இதுதானே சொல்லுவார், பெண்களுக்கு நான் அது தரேன் இது தரேன்னு. அப்போ பெண்களை அப்ப பிச்சைக்காரங்கன்னு சொல்ல முடியுமா? பெண்களுக்கு தரேன்னு சொல்ல மாட்டாருமா அதிமுக வந்தா? பெண்களுக்கான திட்டங்கள்னு சொல்லி போடுவாங்கல்ல. பாத்தீங்களா, தங்கத்துக்கு தாலின்றாங்க, அதெல்லாம் அம்மா வகையில இருந்து. தங்கம் தாலி வாங்கம்மா, தங்க தாலி வந்துட்டீங்க. தாலினா என்னமா அர்த்தம்? தாலிக்கு எது சமானம்? ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துறாங்கம்மா. அங்க ஆம்பளையும் வரான் பெண்ணும் வரான். இங்கே பெண்ணை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான், பெண்களை ஏமாத்தலாம் சரி வெறும் பெண்கள் திட்டம் மட்டும் கொண்டு வரான்.
அதிமுக அப்படி கிடையாதும்மா. மக்களுக்கு சேவை செய்யறாங்க, குடும்பத்துக்கு சேவை செய்யறாங்க. குடும்ப அட்டைதாரருக்கு இவ்வளவு பணம் தரேன்னு சொல்றாங்கம்மா. பெண்களுக்கு தனியா தரேன்னு சொல்லவே இல்லையே. மொத்தத்துல அது பெண்களையும் குறிக்கிறது மாதிரி தானே இருக்கும். குடும்பம்ன்றது வேற, பெண்கள்ன்றது வேற. இப்ப நான் வந்து லிப்ஸ்டிக் பஸ்ல ஏறி போனா எனக்கு ஃப்ரீயா? லிப்ஸ்டிக் பஸ்ஸா? அந்த பஸ் பார்த்தது இல்லையா நீங்க? பிங்க் பஸ் சார், அது பாத்திருக்கேன் சார், நானே அதுல போயிருக்கேன். அப்ப லிப்ஸ்டிக் பஸ் தானே அது சார்? அது பிங்க் பஸ். முன்னாடி அதிமுக வந்தா பச்சை பஸ்னா அப்போ வந்து முன்னாடி மட்டும் லிப்ஸ்டிக் மாதிரி பிங்கா போட்டுக்குவீங்க என்ன? அப்போ லிப்ஸ்டிக் பஸ் எல்லாம் வேற என்னமா இது? சார் இப்போ அப்ப அதிமுக ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த பிங்க் கலர் கிரீன் கலர் தானே அடிக்க போறீங்க. என்ன கிரீன் கலர் அடிக்க போறோம்? பச்சை கலர் பஸ்ன்னு சொல்ல முடியுமா? அப்போ பச்சை கலர் வந்து வாழ்வின் உயர்வுமா, வெற்றிக்கு அறிகுறி, வெற்றிக்கு அறிகுறிமா. அது பிங்க்குக்கு உதாரணமா பெண்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிறது பிங்க் தான். அதுக்கு உதாரணமா அவங்க வச்சிருக்காங்க. நீங்க லிப்ஸ்டிக் போட்ட உடனே எல்லாம் கிடைச்சிருமா? நான் கேக்குறேன், லிப்ஸ்டிக் போட்ட எல்லாம் கிடைச்சிருமா? அதனால தான் லிப்ஸ்டிக் பஸ்ன்னு சொல்றேன் நான். லிப்ஸ்டிக் போட்டா எல்லாம் கிடைச்சிருமா உங்களுக்கு? எல்லாம் கிடைச்சிருமோ கிடைக்கல அது சொல்லாதீங்க. இப்போ கிரீன் கலர் அடிச்சா அப்ப மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போற பஸ்ன்னு சொல்லுவீங்களா நீங்க? எப்படி மென்டல் ஆஸ்பத்திரின்னு சொல்றீங்க? பச்சை கலர்னு சொல்றீங்க. பச்சை கலர்னா மென்டலா? அங்க அப்படி என்னவா புதுசா ஏதோ கதைலாம் சொல்றீங்க நீங்க? சார் அங்க பச்சை கலர்னா மென்டலா? அங்க வந்து ஹாஸ்பிடல்ல பச்சை கலர் Dress தான் போட்டுருப்பாங்க. அப்படியா? நான் பார்த்தது இல்லம்மா. எப்படி சார் நீங்க பார்க்காம? மென்டல் ஹாஸ்பிடல்ல பச்சை கலர் போட்டுருப்பாங்களா? பச்சை Dress போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பிங்க் அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே பிங்க். தப்பா பேசுறீங்கம்மா. ஆஸ்பத்திரி கலர் வந்து பச்சை Dress போட்டுருப்பாங்க. மென்டல் ஆஸ்பத்திரி ஏன் சொல்றீங்க அத? ஆமா, நீங்க சொல்றது எப்படி இருக்கு? பிங்க் கலர் பஸ்ல பிங்க் கலர் அடிச்சா பெண்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டது பிங்க் கலர் பிடிக்கும்னு சொல்றீங்க. அப்போ பச்சை கலர் வந்தா அப்ப பஸ் அந்த பஸ் வந்து அந்த ஹாஸ்பிடலுக்கு போகும்னு சொல்றீங்க. ஆஸ்பத்திரிக்கு போறவங்க வெற்றி அடைஞ்சு தன் வாழ்வில முன்னேறுவதற்காக வராமா, அதுக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு போறான். நோயாளி ஆஸ்பத்திரிக்கு ஏன் போறான்? தன்னோட நோயாளி நோய் சரி செய்வதற்காக போறாமா. நான் கூட பலமுறை ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறேன். நான் வெற்றி அடைஞ்சு உங்க முன்னாடி உட்கார்ந்து இல்லையா? என்னம்மா சொல்றீங்க நீங்க? சார் அது லிப்ஸ்டிக்னு சொல்லாதீங்க சார். பெண்கள் பஸ்ன்னு சொல்லணுமா? பெண்கள் பஸ்ன்னு சொல்லணும். அழகா வந்து அவங்க அந்த கட்சியிலே வச்சிருக்காங்க மகளிர் பயணம்னு சொல்லி. அதையே நீங்க இப்படி கொச்சப்படுத்திட்டு வரீங்க. நான் எப்படி சொல்ல லிப்ஸ்டிக் பயணம் அப்படி நான் சொல்றேன். சரி சார், போதும் சார். இப்போ வந்து 15ஆம் தேதியில இருந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வராங்க பாஜக. ஒரு பக்கம் அதிமுக தலைவர் சுற்றுப்பயணம் போறாரு, இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. இவங்க 2 பேரும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திமுக வந்து எந்த ஒரு பேச்சும் சொல்லலையே, வாயவே திறக்கிற மாதிரி இல்லையே. திறக்கிற மாதிரி எதுவுமே இல்லையே. என்ன சொல்ல முடியும்? மக்களுக்காக தமிழன் பயணம் என்று சொல்லி தொடங்குகின்ற அருமையான சகோதரன் நயினார் நாகேந்திரன் அவரை நான் வாழ்த்துகின்றேன். அவருடைய நடைபயணம் வெற்றியாய் சிறக்க வேண்டும், இந்த தமிழ் மக்களுக்கு வெற்றியை தேடி தர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி நான் அவரை என்னுடைய ஆங்கிலிக்கன் திருச்சபையின் சார்பாக அவரை நான் வாழ்த்துகின்றேன். மிக சிறப்பா நிறைய கருத்துக்களையும் எங்க கூட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.